கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று நாம் ஜெபம் என்பது என்ன, அதை நாம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை சற்று தியானிப்போம். ஜெபம் என்பது என்ன தெரியுமா? நாம் கர்த்தரோடு பேசுவது, கர்த்தர் நம்மோடு பேசுவது. ஜெபம் பண்ண நாம் எப்படி பழகிக்கொள்வது, அல்லது நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும்? முதலாவது, துதி ஸ்தோத்திரம் ஜெபம், அதாவது கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். இரண்டாவது, பாவ அறிக்கை ஜெபம், நாம் செய்த தவறுதலுக்காக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். நான்காவது, நமக்கு விரோதமாக போராடும் சகல சாத்தானுடைய தந்திரமான வல்லமைகளை முறியடித்து ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, பிற நலனுக்காக, நாட்டுக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஆறாவது, நமக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏழாவது, கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஆலோசனைக்காக காத்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது 1 மணி நேரம் நன்றாகவே நாம் ஜெபிக்கலாமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு கடத்தப்படும் சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றின சில புள்ளி விவரங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 60,000க்கு அதிகமான சிறுவர்கள் கடத்தப்படுகிறார்கள் என்று இந்துஸ்தான் டைம்ஸ் அறிக்கை கூறுகிறது. தினந்தோறும் 174 சிறுவர்கள் காணாமல் போகின்றனர். காணாமல் போகும் குழந்தைகளின் எண்ணிக்கையில் தமிழகம் 5வது இடத்தில் உள்ளது. கடத்தப்படும் சிறு பிள்ளைகள் வீட்டு வேலை செய்வதற்கும், குழந்தை தொழில் செய்வதற்கும், திருடுவதற்கும், கொலை செய்வதற்கும், பாலியல் தொழிலுக்கும் பயன்படுத்தப்படுகின்றனர். இதற்காக நாம் இன்று இதை ஜெபிப்போமா? சிறு பிள்ளைகள் கடத்தப்படுவதை தடுக்கப்பட ஜெபியுங்கள். கடத்தப்பட்ட சிறு பிள்ளைகளை மீட்கப்பட ஜெபியுங்கள். எல்லா சிறு பிள்ளைகள் மீதும் தேவ பாதுகாப்பு உண்டாக ஜெபியுங்கள். இந்த ஜெப குறிப்பு உங்களுடைய டெய்லி ஃபேமிலி ப்ரேயர், தனிப்பட்ட ப்ரேயரில் கடத்தப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்காக நாம் இன்று ஒருங்கிணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 60,000க்கு அதிகமான சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் சுவாமி. தினந்தோறும் 174 சிறுவர்கள் காணாமல் போகிறாங்க இசப்பா. குழந்தை, அதுவும் எங்கள் தமிழ்நாட்டில் 5வது இடத்தில் உள்ளது. கடத்தப்பட சிறு பிள்ளைகள் வீட்டு வேலை செய்வதற்கும், குழந்தை தொழில் செய்வதற்கும், திருடுவதற்கும், கொலை செய்வதற்கும், பாலியல் தொழிலுக்கும் பயன்படுத்துகின்றனப்பா. இந்த குழந்தைகள் மேலே ஒரு பாதுகாப்பு கரம் இருக்கட்டும் இசப்பா. இனி ஒரு சிறு பிள்ளைகள் கூட கடத்தப்படக்கூடாதப்பா. கடத்தப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அவங்க பேரண்ட்ஸோடு சேர்க்கப்படணும், மீட்கப்படணும் இசப்பா. எல்லா சிறு பிள்ளைகள் மீதும் உடைய பாதுகாப்பு கரம் இருக்கட்டும் இசப்பா. இனி ஒரு குழந்தைகள் கூட தகப்பனே ராஜா காணாமல் போகாதபடிக்கு ஒரு கிருபை பாராட்டுங்க. எங்கள் இந்தியாவில், எங்கள் தமிழ்நாட்டில் அப்பா ஒரு எல்லா சிறு பிள்ளைகள் மேலும் உடைய பாதுகாப்பு கரம் இருக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.